ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சாம் தி நூப்ஸ்டர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா மூவி 3D சிமுலேட்டர். ஸோ தான் பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன போகலாமே. சரி, இன்ட்ரோ முடிஞ்சு வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறோம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கிராண்ட் பா, வெல்கம் டு ஓப்பன் யோர் நியூ சினிமா. ஓகே, சினிமா ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்கிப்பு பண்ண வேணாம், நம்ம உள்ள என்ன கதை தெரிஞ்சுப்போம். கிராண்ட் பா மீட் த ரிசப்ஷனை பாரு. கெஸ்ட் இதில் தான் இங்கே வருவாங்க மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறதுக்கு. ஓகே, கேலரி ஒன்றுக்குள்ளே போகிறோம். இப்போ ஹால் 1 போகிறோம். ஓகே, ஸ்டெப்ஸ் இன்சைடு த டோர் ஆஃப் த என்டர்டைன்மெண்ட் நான் ஓப்பன். ஓகே, ஹால் 1 தான் வந்து இதை டோர் என்டர்டைன்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோமா. ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், அப்புறம் வந்து சீட் அரேஞ்ச்மெண்ட்லாம் செக் பண்ணிக்கோ, ஏன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் மூவி இப்போ பார்க்குறதுக்கெல்லாம் அப்படின்றான். தாத்தா எப்படி இதுமா வந்தார், தாத்தா வந்தார் செதற விட்டு போனார். ஓகே, நான் வீடு கூட்ட பொறுக்கு ஸ்டார் பிள்ளைக்கு இப்போ நம்ம கடை ஓப்பன் பண்ணோம். தாத்தா 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 $500 போச்சு தாத்தா ஒன்றால். ஏன் தாத்தா $2000 கொடுத்து நீ திறக்கலாம் மாட்டியா, உள்ள குப்பெல்லாம் அள்ள மாட்டியா தாத்தா, என்ன நல்ல வைக்கிறிய தாத்தா. தாத்தா வேற என்ன வேலை வாங்குறிய தாத்தா, நீ கோடீஸ்வரன்ட்டு. என் தாத்தா பில்லியனரி ஆனால் பேரன் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கேன். $2000 தான் என்ட்ருக்கு. சரி, பார்த்திங்கன்னா ஒரு $100 கொடுத்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஏன்னா தாத்தாய் பார்த்திங்கன்னா சினிமா தேட்டர் வச்சு தான் ஒரு பணக்காரனாக கோடீஸ்வரன் ஆகிட்டார் பிள்ளைக்கு. ஏன்னா வந்து ஒரு போட்டு ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர்லாம் போய் பார்த்திங்கன்னா மூவி வாங்கணும், அதாவது படத்தை வாங்கணும். ஓகே, என்னடா மேலே மெசேஜ் இது போட மேலே. ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் போயிட்டு மூவியை தட்டிட்டு பார்த்திங்கன்னா எல்லா மூவியும் இருக்குது. ஆல் இருக்குது, அனிமேஷன் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ஹாரர் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, காமெடி இருக்குது, ஃபேண்டசி இருக்குது. இத்தனை மூவிஸ் இருக்குது. நம்ம ஒன்று தான் வாங்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா கிட்ஸஸ் கை தான் வாங்க போகிறாங்க, வேறு எதுவும் வாங்க போகல. பார்த்திங்கன்னா நிறைய படம் இருக்குது, இல்லை ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. நம்மக்கிட்ட ப்ரைஸ் கம்மியாக இருக்க, கையில் காசு கம்மியாக இருக்கனால நம்ம வந்து என்ன வாங்க போகிறேன், கிட்ஸஸ் கை தான் வாங்க போகிறேன். $600 அப்புறம் சம்பாதிச்சுட்டு அப்புறமா போவோம். ஓகே, அதை வாங்கிப்போம். வாங்கிட்டு 3D சினிமா அப்படின்னு சொல்லிட்டு அன்லாக் பண்ணிட்டோம். ஓகே, யூஸ் போஸ்ட் மிஷின் ஆன் கவுண்டர் இந்த சர்வு. இது வந்து போஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மிஷின் போலக்கு. ஓகே மேடம், உங்களுக்கு என்ன வேணும், ரேண்டமாக கொடுக்க முடியாதா. ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா இத்தனை செகண்டில் தான் இருப்பாங்களா, அப்புறம் கிளம்பிடுவாங்களாமா. ஓகே, C4 அதை கொடுத்துருவோமே. நல்லா இருக்கியா. ஓகே, உங்களுக்கு என்ன சார் வேணும், C3 வேணுமா, இந்த உட்காருங்க, சீட்டு நம்பர் 3 C3. ஓகே, ப்ளீஸ் ப்ளே மூவிஸ்ன்னு போட்டிருக்கு. ஓகே, கஸ்டமர் ஆர் வெயிட்டிங் இன் ஹால் 1. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹால் 1க்கு போயிட்டு படத்தை ஓப்பன் பண்ணோம். இந்த ரீல் சுற்றினா தான் படம் பார்க்க முடியும் உங்களால். என்னடா நல்ல ஆட்ஸ் வரல, ஆட்ஸ் வந்துடும், பயந்துட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இந்த மிஷினில் தான் போட்டு ரீல் சுற்றணும். ப்ரொஜெக்டரில் படத்தை போட்டால் முடிஞ்சு லெவல் 2க்கு வந்துட்டோங்க. பரவாயில்லையே. ஸோ நான் வந்து இந்த கேமு Day 1, Day 2, Day 3 நான் Day 1 தான் போடுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா Day 2 போடலாம். ஓகேங்களா, Day 2 போட்டு பாட்டு பாடலாம். 2 பாத்ரூம் 2 அந்த 2 சொல்ல வரல. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அன்லாக் பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு ஆளாடி. ஃபஸ்ட்டு ஒரு பாத்ரூம் அன்லாக் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணணும் மாடி, எல்லாம் ஆட்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்கே. ஆட்ஸ் பார்த்து தான் ஆகணும் போலக்கு. நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு C2 வேணுமா, அப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து B4 வேணுமா, உட்காருங்கோ. அப்புறம் B3 வேணுமாம்மா. ஓகே, உட்காருங்கோ. போயிட்டு வாங்க சார். ஓகே, B2 கொடுத்துட்டு போயிட்டு வாங்க சார்னு சொல்லணும். அப்புறம் ஒவ்வொரு இது நல்லா இருக்குங்க, டக்குன்னு சீட்டை கொடுத்து போய் உட்காருங்கடான்னு சொல்ல வேண்டியதான். போய் உட்காருங்க மேடம். உங்களுக்கு என்ன B1 இந்தாங்க B1 உட்கார்றா சைனா மண்டை. அப்புறம் D1 வேணுமா உங்களுக்கு, இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு சார் D3 வாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. வரிசையாக வரீங்களே. C1 இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க. என்ன வேணும், D4 ஓகே எடுத்துகிட்டு போங்க. இவங்களுக்கு என்ன வேணும், A2. ஓகே, சீட்டு முடிஞ்சு. பின்னாடி உள்ளவர் வந்து D3 வேணுமா, ஆனால் D3 இல்லை சார், முடிஞ்சு சார், நோ சீட்டு, போங்க. உங்களுக்கு தனியாக சொல்லணுமா, சொல்லலாம் வேணாங்க, என் டைமர் மேலே ஓடுதாங்க, டைமர் முடிஞ்சோன்னே கிளம்பிடுவாங்க, முடிஞ்சு. ஓகே, ஹால் 1 நீட் டு பி க்ளீன். ஓகே, சுத்தமாக வச்சுக்கணுமாம்மா. என்னடா நான் தான் சுத்தம் பண்ணணுமா. சரி, படத்தெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணோம். ஓகே, குப்பையை பொறுக்கு. வெளியே க்ளீனர்ஸ் இருந்தாங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, என்ன குப்பை பொறுக்க விட்டானுங்க.
ஏன்னா வேலைக்கு ஆள் வைக்கணும். அப்போ தான் வந்து அவனும் குப்பை பொறுக்குவானுங்க. காசு தராமல் குப்பை பொறுக்குவானுங்களா? இல்லை, அவனுங்களை சம்பளத்தை சேலரி கொடுத்துட்டு தான் நம்ம குப்பை பொறுக்க சொல்ல முடியும். ஓகே பார்த்தீங்கன்னா ஓகே இது அள்ளிடலாம். ஓகே வாங்க போகலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் அள்ளிடலாம். ஓகே, ஹால் இஸ் க்ளீன் அண்ட் ரெடி ஃபார் கஸ்டமர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிக்கெட்டை கொடுத்து சார் எல்லாம் வாங்க சார், வாங்க வாங்க படம் பாருங்கள் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு வரவே இருக்கலாம். மணி பார்த்திங்கன்னா இப்போ மணி 5 ஆச்சு பிள்ளைக்கு. ஏன்னா டியூஸ்டே அதுமாக தான் அவங்க கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டே 1 ஒரு வீடியோ போடுவோம், டே 2 அப்படி போடுவோம். அப்படி டே 2 நீங்கள் கேட்டிங்கன்னா டே 2 போடுறேன். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் டே 2 வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு என்ன சார் டே 3? சரி டே 3வா? D3 உங்களுக்கு A3யா? அந்தாங்க எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு என்ன B2வா எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு B3யா வேணுமா? எடுத்துகிட்டு போங்க. C4 எடுத்துகிட்டு போங்க. சாரி C4 எடுத்துகிட்டு போங்க. A1 எடுத்துகிட்டு போங்க. A2 இதுவும் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு மேடம் D4வா? இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க. சார் உங்களுக்கு A4ஆ? எடுத்துகிட்டு போங்க. சந்தோஷமாக இருங்க, படத்தை பாருங்க. ஓகே C1ஆ? ஓகே இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க. சார் உங்களுக்கு என்ன வேணும் சார்? B1ஆ? எடுத்துகிட்டு போங்க. கையெல்லாம் தூக்கி அக்கில் காமிட்டாரு. ஓகே C3 எடுத்துகிட்டு போங்க மேடம். ஓகே, அடுத்த வர கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் சீட் இல்லை. ஸோ என்னடா பொம்பளை டே C2 எடுத்துகிட்டு போவேன். நடக்கிறது வித்தியாசமாக இருக்காங்க நடக்கிறாங்க. அவனாக இருப்பானோ? இது என்னம்மா அக்கில் விரிச்சிட்டு வர? டே 1 தான் எடுத்துகிட்டு போங்க. சீட் இல்லை தம்பி, சீட்டு முடிஞ்சு எல்லாம் வந்துட்டாங்க. மொத்தம் எத்தனை? 4 ஒரு 8 16 சீட் இருக்குது. 16 சீட்டு ஃபுல்லு. ஸோ அடுத்த மாதம் வாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா ரீல் திறந்து விட்ருவோம். ப்ரொஜெக்ட் ஆன் பண்ணால் தான் படம் ஓடுமா? படம் அப்படி என்னடா படம் வருது? கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் சிரிக்கிறானுங்க, கத்துறானுங்க, அழுகுறானுங்க, கண்ணாடி போடுறானுங்க. ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ ஒன்றுமே ஓடலையாடா. இது தீஃப் டிடெக்டிவ் செக் CCTVயா? திருட்டு பையன் இருக்கானா எங்கே? பாத்தியா படம் எடுத்துக்கிட்டு இருக்கான் கம்முனாட்டி. இடியேட்டிவ் ஃப்ளோ மாட்டினாடா இங்கடா. ஏறா வரேன். உள்ளே வந்து படம் பாடுறானா திருட்டு வீடியோ எடுத்துகிட்டு இது தனியாக CD போட்டு விற்பானுங்க இவனுங்க. எறா எங்கடா போகிற? இந்தா இது ப்ரெசஸி ப்ரிவென்ட் கேமரா அலௌடு. அந்த ஒரு இதை ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும். கேமரா அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். ஓகே வேறு யாரும் இருக்காங்களா? செக்கு வென்டவே டியூ டு நாட் இது நியூ கஸ்டமர் வந்துட்டாங்களா அதுக்குள்ளே? ஸோ இந்த மாதிரி வந்து சினிமா தேட்டருக்கு வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வரணும், கேமராஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா படத்தை ஷூட் பண்ணி அவனுக்கு திருட்டு CD விற்று பணக்காரன் ஆகணுங்க. ஸோ நம்ம விடக்கூடாது, நம்ம தான் பணக்காரன் ஆகணும், மொத்தம் பணக்காரன் விடக்கூடாது. அதாவது நான் சொன்னது வந்து திருட்டு பசங்களாம் பணக்காரனாக அவனை விடக்கூடாது, நேர்மையாக சம்பாதிச்சவங்களாம் விட்டுறணும். இன்னும் வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா லைக்கை போட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது என்னோடய சின்ன கோரிக்கை, நிறைவேற்ற முடியுமா கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, சாம்ஸ் சினிமா நம்ம சினிமா அப்படின்னு போட்டேன். அப்புறம் வந்து கேன்டீன் இஸ் லாக்கா? ஓ கேன்டீன்லாம் இருக்கும். ஆமாம், பாப்கார்ன் விற்கணும்ல, பாப்கார்ன் விற்கணும், பெப்சி விற்கணும், கொக்கோ கோலா விற்கணும், எல்லாமே விற்கணும்ல. என்னடா இது? யாராவது இருக்கீங்களா திருட்டு பசங்களா? இருந்தீங்கன்னா சொல்லுங்கடா. நியூ கஸ்டமர் ஹேஸ் அரைவ்டு. கஸ்டமர்லாம் வரீங்க ஓகே, ஆனால் வந்து என்கிட்ட ஹால் இல்லை, ஒரே ஒரு ஹால் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹால் அடுத்து வாங்கணும், நிறைய வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்கினா தான் நம்ம வந்து நிறைய படம் போட்டு காமிக்க முடியும். உங்களுக்கு இந்த சீட்டு வேணுமா? ஆனால் இன்னும் ஹாலு வந்து இன்னும் ஆள் பத்தலை, ஹாலு வந்து இன்னும் யாரும் படம் பார்த்து முடிக்கல. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க சார். மணி இப்போ 9 ஆயிடுச்சே. ஸோ சார் ஓகே, எல்லாம் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டிக்கெட்டை குப்பை பொறுக்கணும். குப்பை பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் செல் பண்ண முடியும். ஓகே வாங்க, குப்பையில் போகலாம் வாங்க, ஒன்றா சேர்ந்து குப்பை பொறுக்கலாம், குப்பை மேய போகலாம். ஓகே 2 3 குப்பை தொட்டியில் போடுங்கடா. அடி அது என்னடா தேட்டரில் வீசுகிற பழக்கம்? வீட்டில் இப்படியாடா இருப்பீங்க? தமிழ் கூட வாயில வர மாட்டுது. வீட்டில் எப்படி வீசினா உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? மற்ற வெளியே இடத்துக்கு போனோன்னா அவங்க இஷ்டம்ல, உங்கள் அப்பா நான் வாங்கி கொடுத்தான் உங்கள் ஐயால் அப்படின்னு திட்டணும்னு தோணும். ஆனால் திட்ட முடியாது, எனக்கு கஸ்டமர் ஆகிட்டாங்களே, என்ன பண்ணுறது? தலைவிதி. ஓகே, உங்களுக்கு என்ன மேடம் வேணும்? C3யா? வாங்க எடுத்துகிட்டு போங்க. ஆனால் குப்பை வீசாதீங்க, வீசினீங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்து செருப்பால் அடிப்பேன். ஓகே அதுக்கப்புறம் D2.
ஓகே அப்புறம் லெவல் 3 வந்துட்டேன் அதுக்குள்ளேயே டே 1லேயே சூப்பர் ஓகே A3 அப்புறம் B3 அந்த வச்சுக்கோங்க. அப்புறம் A1 வச்சுக்கோங்க எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அப்புறம் C1. ஓகே காய்ஸ், நான் வீடியோ ரெகுலராக போடுறதில்ல, எப்போயோ ஒரு வாட்டி தான் போடுறேன். ஸோ அந்த ரீசன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த கேம் சொல்லியிருப்பேன், கடைசியாக என்ன கேம் போட்டேன், கேஸ் ஸ்டேஷன் கேம். அந்த கேமில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ரீசனால் நான் வந்து வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆட்ஸ் வந்திருக்காது, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஆட்ஸ் சொல்ல இல்லை. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா மேடம்க்கு D3 கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சார் C4 பாருங்கள் சார். என்ன சார் இந்த படத்தை பார்த்து 2-3 வாட்டி பார்க்குறீங்க? உங்களை இதோட 2-3 வாட்டி நான் பார்க்குறேன். ஓகே, உங்களுக்கு என்ன திருட்டு பையன் வைக்கான் A2 திருட்டு பையன் வைக்கான சின்ன பையனா கேள்வி தான் நினைக்கிறேன் C2. ஓகே சார், உங்களுக்கு என்ன வேணும்? பாடி பில்டர் மாதிரி இருக்கீங்க, அப்படி 8 வச்சா குப்பத்தமில் சொருவரமாக இருக்கீங்க. ஓகே என்னடா எல்லாம் ஒரே இருக்கீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு கஸ்டமர் ஹாலில் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம போயிட்டு டிடெக்டரில் போயிட்டு ஆன் பண்ணணும். இப்போ தான் படம் பார்க்க முடியும். லைக்கை போட்டு பாருங்கள் எல்லாம். நம்ம தேட்டருக்கு வரோங்க, அப்படி நம்ம சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கண்ணா இப்போ இந்த தேட்டரில் ஒரு 16 பேர் இருக்காங்களா, 16 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். நன்றிங்க. ஓகே, திருட்டு பையன் எவனும் சிக்கலை. ஆனால் கித்தார் வாசிக்கிறான் அந்த அக்கா. கித்தார் வாசிக்கிறியாம்மா? கித்தாரு கேட்குது. கித்தார் உனக்கு உள்ளே வந்து பாட்டியை ஓடிக்கிட்டு இருக்கு. வைத்தால இதில் அடிவேன், ஓடிவேன். ஆனால் விட மாட்டேன், உன்னை ஓட விட மாட்டேன், உன்னை அடித்து மாட்டேன், படுக்க போட்டுருவேன். யூ காட்ச் த கிட்டாரிஸ்ட்னா மியூசிஷியன் ஈவெண்ட்டில் போயிட்டு கித்தார் வாசிங்க. அது விட்டு போட்டு தியேட்டரில் ஏன் வாசிக்கிறீங்க? ஓகே கைஸ், டே முடிஞ்சு. ஸோ டே 1ல் இவ்வளோ நேரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டே 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்கள் சாம் மிஸ்டர் லவ் யூ ஆல் இன் டாடா. பை கைஸ், பை.